சங்க இலக்கியத்தில் இருக்கு. குஞ்சை அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று கல்வி அழகே அழகு. பெண்ணுக்கு எது அழகு? அழகான முடியா, முக சவப்பா இருக்கிறதா, மார்பு பெருசா இருக்கிறதா, இடை வனப்பு இருக்கிறதா? இது இல்லடா. எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியம் சொல்லுது, ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது முகத்திலோ மார்பிலோ உடல் வனப்பிலோ அல்ல, அந்த பெண் கல்வி கற்றிருந்தால்தான் அழகானவன். அந்த அழகை கெடுத்தது யார் இடையில? இந்த சமஸ்கிருதம் தானே, இந்த பார்ப்பனியம் தானே படிக்காதுன்னு சொன்னது. தமிழ் படிக்க சொன்னிச்சு, இடையில கெடுத்தாங்க. அதே மாதிரி ஆணுக்கு என்ன? இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசூழ் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல. நடக்கிற போது சிங்கம் மாதிரி நடக்கிறார் ராஜா, அவர் தான் ஆம்பளமா, அதான் ஆம்பளை லூசு சொல்லல. தமிழ் விரைப்பான தோள்கள், கழுத்து, மார்பு, அப்படி வீர மாதிரி போறேன். இதெல்லாம் வேணுதான்டா, ஆனா என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு படிச்சிருக்கா. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் படித்திருந்தால் அழகு, ஆண் படித்திருந்தால் அழகு அப்படின்னு நம்ம எதை அழகு சங்க இலக்கியத்தில்